ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் இயேசப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் இயேசப்பா. எங்களுக்காக நீங்க குறித்திருக்கிறதை நீ நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவர். எந்த தடைகள் வந்தாலும் எங்களுக்காக குறித்து வைத்திருக்கிறதை நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. அதை தடுக்கத்தக்கவன் யார் ஆண்டவரே? நீர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் எலியா தீர்க்கதரிசியை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. எலியா என்பவர் நம்மளைப் போல ஒரு பாடுள்ள மனுஷர். அவர், நான் தேவனுக்கு முன்பாக, இஸ்ரவேலின் தேவனுக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று ஆகாபுடைய ராஜா, ஆகாப் என்ற ராஜாவை நோக்கி இப்படியாய் வார்த்தையை சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக நிற்கிற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையானாலும் அவர்களுக்கு முன்பாக எந்த ஒரு ராஜாவாக இருக்கட்டும், அந்த இடத்தில் தைரியமாக பேச அவர்களுக்கு அந்த இடத்தில் பலன் இருக்கும். அன்பு பிள்ளைகளே, ஏனெனில் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக தன்னை முழுவதுமாக படைத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் போய் அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் சென்று பரிசுத்தமான வாழ்க்கையில் வாழ்ந்து நிற்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் மேற்கொள்ளும் வலிமையும் பலனும் அவருடைய சமூகத்திலிருந்து கிடைக்கும். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எலியா தீர்க்கதரிசி நம்மளைப் போல ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்த பட்சத்தில் அவர் இப்படியாய் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செல்கிறோமா என்பதை நாம் நிதானித்து அறிய கடவும். அன்பு பிள்ளைகளை, நமக்கு எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும், எவ்வளவு பிஸியாக இருந்தாலும், ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் இல்லை 5 நிமிஷம் அவருடைய சமூகத்தில் போய் அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மளை காண்பிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளை, அதைத்தான் அவர் விரும்புகிறார். அன்பு தேவன் அதைத்தான் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை அனுதினம் என்னிடத்தில் வராதா, இன்னைக்கு என் பிள்ளை என்னிடத்தில் வராதா என்று ஒரு தகப்பன் தன் பிள்ளையிடம் காட்கிற அன்பை போல நம்முடைய தகப்பன், பரம தகப்பன், கண்மலை நம்மளை உருவாக்கின தகப்பன் நம்மளை ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் வருவதை வாஞ்சிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நம்மை என்ன செய்ய வேண்டும், காண்பிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, நம்மிடத்தில் இருக்கிற குறைகள் அப்பொழுதுதான் நமக்கு வெளிப்படும். அப்பொழுது நம்மளை அவர் உருவாக்குவார். நம்முடைய குறைகளை நமக்கு சுட்டி காட்டி உணர்த்தி நம்மளை உருவாக்குவார். அன்பு பிள்ளைகளே, அவருடைய சமூகத்தில் தினமும் நாம் போய் இருக்கும் பொழுது பாவம் நம்மளை அணுகாது. பாவத்தின் மீது நமக்கு வெறுப்பு வரும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அவர் வழி நடத்துவார். அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் நாம் போய் நிற்கும் பொழுது நமக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் நமக்காக கேடகமாக இருந்து எல்லாவற்றையும் விளங்க செய்ய, அவை எல்லாவற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்க கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே,
அனுதினமும் அவர் சமூகத்துக்கு நாம் சென்று ஜெபித்து வரும் பொழுது அந்த நாளை நாம் தைரியமாய் நம்மளாலே அந்த நாளை கடந்து செல்ல முடியும் அன்பு பிள்ளைகளே. ஏனெனில் இன்றைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து விட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை நடத்துகிற பாதை எதுவானாலும் அதை நன்மையான பாதையிலே என்னை நடத்துவார் என்ற உறுதி நமக்கு இருக்கும் அன்பு பிள்ளைகளே. நான் ஜெபித்து விட்டு வரும்பொழுது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நமக்காக அவர் இருக்கிறார். எந்த ஒரு கஷ்டத்தின் பாதையில் அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளத்தில் இருக்கும் அன்பு பிள்ளைகளே. ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தில் நம்மை காண்பிக்க வேண்டும். அப்பா நான் இப்படிப்பட்டவன், நான் என்னிடத்தில் இவ்வளவு குறைகள் இருக்கிறதப்பா, இந்த குறைகள் எல்லாம் என்னிடத்தில் எடுத்து போடும் சொல்லும் பொழுது நம் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குற தேவன் நமக்கு இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. நம்மிடத்தில் காணப்படுகிற தவறுகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றிப்பட வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மளை சரியான பாதையில் நடத்த ஒருவரும் கிடையாது அன்பு பிள்ளைகளே. மனிதர்கள் நமக்கு காட்டுகிற பாதைகள் அது சரியான பாதையா என்று நாம் யோசிக்கும் போது அது என்ன பாதை என்று நம்மளால் கிரகிக்கவே முடியாது. அது அவர்களுக்கு லாபகரமான பாதையைத்தான் இருக்கும் அன்பு பிள்ளைகளே. இந்த உலகத்தில் நம்மை நன்மையான பாதையிலே, நீதியின் பாதையிலே, நேர்வழியாய் நடத்துகிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கும் பொழுது அனுதினமும் அவரிடத்தில் சென்று அப்பா அந்த நாளை நீங்க நடத்துங்கப்பா, உங்களுடைய கரம் பிடித்து என்னை நடத்துங்க, செம்மையான பாதையில என்னை நடத்துங்கப்பா. எனக்கு வருகிற கஷ்டத்தில் எல்லாவற்றையும் நீர் என்னோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு எந்த பயம் இல்லை இசப்பா. அதுதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்வது மட்டுமல்லாமல் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி உள்ளேன், அவர் எனது வலது பாரசில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை காண்பித்தபடியினாலே கர்த்தருடைய பக்கத்தில் வலது பக்கத்திலே அவர் பராக்கிரமசாலியாய் கூட இருந்து அவனுக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலையாக்கி பாதுகாத்து வழிநடத்தினார் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. அதே போலதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தில் நம்ம போய் காண்பிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலனாய், ஆசீர்வாதமாய், கிருபையாய் நம்மளை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. ஆகப்படினாலே இன்று முதல் நீங்கள் சில நாட்கள் ஜெபிக்காமல் இருக்கலாம், சில நாட்களில் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். அந்த நாட்களில் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அவருடைய சமூகத்தில் போய் இசப்பா இந்த நாளை நீங்கள் நடத்தி சொல்லுங்க இசப்பா, அந்த நாளை உடைய கரத்தில் தருகவி எங்கள் கூட வாங்க இசப்பா, நீங்கள் நடத்துங்கப்பா, என் கூடவே இருங்கப்பா, எந்த தீமையும் வராதபடி என்னை காக்கிற தெய்வம் நீங்கள் என்னோடு கூட இருக்கீங்க இசப்பா, எந்த கஷ்டத்தை தாங்க பலன் நீங்கள் எனக்கு தருகிறீங்க இசப்பா, எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுகிறீங்க இசப்பா, எனக்காக நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிறவர் என்னோடு கூட இருக்கீங்க ஆண்டவர், நான் உங்களுடைய பிள்ளை அல்லவா இசப்பா, என் தகப்பன் என்னோடு கூட இருக்கீங்க ஆண்டவர் என்று தைரியத்தோடு நாளை துவங்கும் பொழுது கர்த்தர் கிருபையா எல்லாவற்றையும் சந்தித்து பலப்படுத்தி நம்மளை வழிநடத்தவர் வல்லவராய் இருக்கிறார் என்று பிள்ளைகளை வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.